நகரமயமாதலால் விவசாய நிலம், விவசாய உற்பத்தி, தேவையான உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது. வேளாண் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுவையில் 6 பேர் 4,12,000 ரூபாய் இழப்பு. இணையதள மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. புதுச்சேரியில் நகரமயமாதலால் முருங்கை மரம் கூட வீடுகளில் இல்லை. பைக், கார் வாங்கி நிறுத்த இடம் இருக்கும், ஆனால் மரம் வைக்க இடமில்லை என்றும் பசியில்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என வேளாண் துறை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலம் என்ற திட்டத்தின் துவக்க விழா புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரூபாய் 5,000 மதிப்புள்ள 21 பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை துவக்கி வைத்து சுய உதவிக்குழுவை தேர்ந்த 200 பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார். இதில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் துறை அதிகாரிகள், ஊழியர்கள், பயனாளிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, என் வீடு என் நலம் என்றால் என் வீடு நன்றாக இருந்தால்தான் நன்றாக இருக்கின்றோம் என்பதுதான் இந்த திட்டத்தின் பொருள். நகரமயமாதலால் விவசாய நிலம் குறைந்து கொண்டு வருகிறது. விவசாய உற்பத்தி, நமக்கு தேவையான உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது. இரும்பு சத்துள்ள முருங்கைக்கீரையை அன்றைய காலத்தில் அதிகம் சாப்பிடுவார்கள். முருங்கை மரம் அனைத்து வீடுகளிலும் இருக்கும், ஆனால் இப்போது இல்லை. அனைத்து வீடுகளிலும் 4 பைக், கார் இருக்கிறது. அதற்கு இடம் இருக்கு, ஆனால் வீடுகளில் முருங்கை மரம் வைக்க இடம் இல்லை என சுட்டிக்காட்டி பேசிய அவர், மாடி தோட்டம் அமைத்து முருங்கை மரம், மிளகாய், தக்காளி உள்ளிட்ட சாகுபடிகள் செய்யலாம். அதற்காகத்தான் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அனைவரும் சோலார் பொருத்த வேண்டும். அதன் மூலம் நமக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள மின்சாரத்தை அரசிடம் வழங்கினால் அதற்கான வருமானமும் கிடைக்கும். 6,000 விவசாயிகளுக்கு சோலார் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளோம் என்றும், பசி இல்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது. எந்த குறையும் இல்லாமல் நல்ல அரிசி, வெள்ளை அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் பிரச்சனையும் சிரமமும் இல்லாமல் நிர்வாகம் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து பணியிடங்களையும் நிரப்பி வருகிறது என்றார். புதுச்சேரியில் மோசடி கும்பலிடம் இணையதளம் வாயிலாக பல்வேறு முறையில் 6 பேர் மொத்தம் 4,12,000 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காலாப்பட்டை சேர்ந்த ஆண் நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப்பில் இவரை இணைத்துள்ளார். அதில் பங்குச்சந்தையில் எவ்வாறு முதலீடு செய்வது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த பங்குச்சந்தையில் 1,70,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே போலி பங்குச்சந்தையில் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் செல்லிப்பட்டை சேர்ந்த பெண் ஒருவர் பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் 1,85,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். காரைக்காலை சேர்ந்த ஆண் நபர் 20,789, ஒல்லையன்பேட்டையை சேர்ந்த பெண் 31,500, மடுகரையை சேர்ந்த பெண் 2,000, லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆண் நபர் 2,990 என மொத்தம் 6 பேர் 4,12,279 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி, திருவேணி நகர் அடுக்குமாடி குடியிருப்புகளை 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்க்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி, ஒதியம்பட்டு கிராமம், திருவேணி நகர் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் ரூபாய் 41,33,000 மதிப்பீட்டில் சிறப்பு பழுதுபார்ப்பு மற்றும் தற்போதுள்ள உட்புற சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பில் சுகாதாரத்துறை வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மற்றும் அதற்கு துணை நின்ற அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சட்டமன்றம் அருகே ஒன்று கூடிய சுகாதாரத்துறை வாரிசுதாரர் சங்கத்தினர் பேரணியாக சென்று மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி வாரிசுதாரர்கள் நலசங்க தலைவர் பிரேமதாசன், ஒருங்கிணைப்பாளர் டேவிட், அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொது வேலை நிறுத்தத்தை புதுச்சேரியில் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மத்திய தொழிற்சங்கம் நாடு தழுவிய அளவில் வரும் ஜூலை 9ஆம் தேதி பொது வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தை புதுச்சேரியில் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலியார்பேட்டை ஏஐடியூசி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார். மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் அந்தோணி, சிஐடியு மாநில செயலாளர் சீனிவாசன், மாநில தலைவர் பிரபுராஜ் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கம் எடுத்துள்ள அழைப்பை ஏற்று புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டத்தை வரும் 9ஆம் தேதி நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இதையொட்டி வரும் 23, 24, 25ஆம் தேதிகளில் அனைத்து நிறுவனங்களுக்கும் ஆதரவு கடிதம் கொடுப்பது. மேலும் பந்த் போராட்டத்தை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம், சேதராப்பட்டு, மதகடிப்பட்டு, திருக்கனூர், வெள்ளியனூர், அரியாங்குப்பம், பாகூர், காரைக்கால் ஆகிய 8 இடங்களில் மறியல் போராட்டம் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதி புனித அந்தோணியார் ஆலய பெருவிழா தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மிஷன் வீதி புனித அந்தோணியார் ஆலயத்தில் புனித அந்தோணியாரின் ஆண்டு பெருவிழா கொண்டாட்டம் கடந்த 5ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நவ நாட்களில் தினமும் காலை மாலை சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. நேற்று மாலை புனித அந்தோணியாரின் தேர்பவனி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மிஷன் வீதியில் தொடங்கிய இந்த தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து இன்று கொடியிறக்கம் மற்றும் திருப்பலியுடன் திருவிழா நிறைவு பெற்றது. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 மணி நேரத்தில் 300 நோயாளிகளின் பரிசோதனை மாதிரிகள் 2000 பரிசோதனை முடிவுகளை கண்டறியும் வகையில் தரம் உயர்த்தப்பட்ட உயிர் வேதியியல் துறை ஆய்வகத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி உயிர் வேதியியல் துறை ஆய்வகத்தில் 1,16,00,000 ரூபாயில் முற்றிலும் தானியங்கி வசதி கொண்ட ஒருங்கிணைந்த ஆய்வு இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த இயந்திரமானது இந்தியாவிலேயே முதன்முறையாக மருத்துவக் கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த இயந்திரம் வழக்கமான பரிசோதனைகளான சர்க்கரை நோய், சிறுநீரகம், கல்லீரல் பரிசோதனைகளுடன் இரத்தத்தில் உள்ள உப்புச்சத்துக்கள், ஹார்மோன்கள், குழந்தையின்மை மற்றும் புற்றுநோய்க்கான காரணிகளை மிக துல்லியமாக ஆய்வு செய்யும் வசதி கொண்டது. மேலும் ஆய்வகத்தில் 29,02,000 ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள HbA1c இயந்திரமானது 3 மாத சர்க்கரை அளவை பரிசோதிப்பதுடன் மரபணு சார்ந்த நோய்களையும் கண்டறியும் திறன் கொண்டது. தற்போது நவீனமயமாக்கப்பட்ட இந்த ஆய்வகத்தில் 1 மணி நேரத்தில் 300 நோயாளிகளின் பரிசோதனை மாதிரியில் 2000 பரிசோதனை முடிவுகளை கண்டறியும் வகையில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஆய்வக திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கல்லூரியின் இயக்குனர் உதயசங்கர், முதல்வர் ராமச்சந்திர பட், மருத்துவ கண்காணிப்பாளர் சைமன், நிர்வாக அதிகாரி முத்துலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை உயிர் வேதியியல் துறை தலைவர் விநாயகமூர்த்தி மற்றும் பேராசிரியர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் மற்றும் மார்வல் பவுண்டேஷன் சார்பில் செயின்ட் லூயிஸ் அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் புதிய கழிப்பறை கட்டிடம் கட்டித்தரப்பட்டது. செயின்ட் லூயிஸ் அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட், மார்வல் பவுண்டேஷன் மற்றும் தஞ்சாவூர் மதர் தெரேசா பவுண்டேஷன் சார்பில் புதிய கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கிராண்ட் மாவட்ட ஆளுநர் லோகநாதன், நிர்மல் பிரகாஷ், ஜோசப், சுரேஷ்குமார், வேலுசாமி, தேசிங் ஆகியோர் கலந்து கொண்டு கழிவறை கட்டிடத்தை திறந்து வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கி பாராட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜூலி, ரமேஷ், ராஜராஜன், தியாகராஜன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி வம்பாக்கீரபாளையம் மின் மயான கட்டுமான பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் பகுதியில் இடுகாடு, சுடுகாடு அமைந்த பகுதியில் மின் மயானம் அமைக்கும் பணி 2,25,000 கோடி செலவில் நடைபெற்று வருகிறது. இப்பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளின் விவரங்களை கேட்டறிந்ததுடன் விரைந்து முடிக்கவும் வலியுறுத்தினார். இந்நிகழ்வின் போது நகராட்சி துணை செயற்பொறியாளர் யுவராஜ்,
திமுக கிளை செயலாளர் இருதயராஜ், காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முல்லாவேதி தர்காவில் கந்தூரி உருஸ் நிகழ்ச்சியையொட்டி சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி முல்லாவேதியில் ஹஜ்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஷரீப்பின் இவ்வாண்டு கந்தூரி உருஸ் நிகழ்ச்சிகள் கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடர்ந்து 10 நாட்கள் மௌலூது ஷரீப் போதும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக சந்தனக்கூடு ஊர்வலம் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து இறுதியாக தர்காவை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் சத்குரு வக்கீர்மார்கள் பங்கேற்று ராத்திபு நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சியில் வக்பு போர்டு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் அகமது, மார்க் அறிஞர் அப்துல் ரஹ்மான், சமூக சேவகி ஃபாத்திமா அலி, முத்தவல்லி ஜாகிர் ஹுசேன், வக்து அக்தார், இஸ்மாயில் மற்றும் ஜமாத்தார்கள், இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில வக்பு வாரியம் செய்திருந்தது. மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி பாஜகவினர் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர். மதுரையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கும் முருகன் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சியினர் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்கான முன்னோட்டமாக அரியாங்குப்பம் தொகுதி பாஜகவை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் கோட்டைமேடு முருகர் கோவிலில் மாலை அணிந்து விரதமேற்று பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்ச்சி தொகுதி தலைவர் வசந்தராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் ஐயனாரப்பன், திரைப்பட இயக்குனரும் ஸ்கந்த கைலாயம் அறக்கட்டளையின் நிறுவனருமான பிரதாப் முரளி முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் கார்த்திகேயன் மற்றும் ஓபிசி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர். மேலும் கட்சி நிர்வாகிகள் ஆறுமுகம், வெங்கடேசன், அன்பழகன், பெருமாள், ராஜா, வரதராசு, ராகவன், சீனு, மோகன், சசி, பார்த்திபன், பிரதீப், ஈஸ்வரன், ராமமூர்த்தி, செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் மாலை அணிந்து முருகனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று வழிபட்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9250 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 119 ரூபாய். நகரமயமாதலால் விவசாய நிலம், விவசாய உற்பத்தி, தேவையான உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது. வேளாண் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுவையில் 6 பேர் 4,12,000 ரூபாய் இழப்பு. இணையதள மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 1,45,00,000 ரூபாயில் நவீனமயமாக்கப்பட்ட உயிர் வேதியியல் துறை ஆய்வகம் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்பு.